ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடுகளில் இந்த மாதிரி டைப்பில் இருக்க ஸ்லைடிங் டோர் இருக்கும். ஜன்னல் கதவு இல்லை பால்கனி கதவு எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி டைப்பில் இருக்க கதவை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதோட அடியில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி இடுக்குகள் இருக்கும். இதில் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். நிறைய குப்பை தூசி எல்லாமே சேர்ந்து போயிருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு வேஸ்டான பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை கேப்பில் அடியில் வச்சுட்டு எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. டூத் ப்ரஷ்ஷை நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டை நெருப்பில் காட்டிட்டு அதோட தலைப்பகுதியை மட்டும் வளைச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ப்ரஷ்ஷை வச்சு தூசி எல்லாத்தையும் லைட்டாக நீங்கள் பேப்பரில் தள்ளினீங்க அப்படின்னா எல்லா தூசியுமே உங்களுக்கு ஈஸியாக பேப்பர்லேயே கலெக்ட் ஆகிடும். பேப்பரை கொஞ்சமாக தள்ளி வச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்க இந்த சின்ன கேப்லையும் நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம். பேப்பரை கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் தூசி ஃபுல்லாகவே பேப்பரில் கலெக்ட் ஆகும். ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லைட்டாக தள்ளிங்க அப்படின்னா எல்லாமே க்ளீனாக வந்துடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒரு சின்ன டூல் அவைலபிளாக இருக்குது. அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு பேப்பரும் பழைய டூத் ப்ரஷ்ஷும் இருந்தாலே போதும், வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே நம்மளோட வேலையை ஈஸியாக்குறதுக்காக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லார் வீட்லையுமே அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும். சீக்கிரமாகவும் வராது. சில சமயங்களில் அரை நாள் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லாமலே இருக்கும். கரண்ட்டு போய் வர்றதுனால இந்த இஞ்சி பூண்டு விழுது நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீசரில் ஐஸ் கியூபுக்காக ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் நம்ம இதை போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு தடவைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அதுக்கேற்ற அளவுகளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை அரைக்கும் போதுமே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக அரைக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த டப்பாவையுமே நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அடிக்கடி நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆனாலும் கூட ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய கூலிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாது. கண்டிப்பாக ஒரு 15 to 18 மணி நேரமாவது கூலிங் குறையாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் என்னென்னா, இந்த கண்ணாடியோட மூக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்டிஃப்னஸ்க்காக. இந்த கண்ணாடி நம்ம போடும்போது இந்த 2 பட்டனுமே மூக்கில் நல்லா அழுத்தி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த இடமே ஃபுல்லாக கருப்பாயிரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளையிலே நல்லா அரிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேசலின் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக எடுத்துட்டு கண்ணாடியோட 2 இடத்துலையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கண்ணாடி போடும்போது அந்த இடம் உங்களுக்கு அழுத்தாமல் இருக்கும். ஸோ கருப்பும் ஆகாது. ஸோ குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கு பக்கத்தில் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னு போடவே மாட்டாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான டிப்பு தான். என்ன தான் கருவேப்பிலையை பார்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சிலது வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு கருவேப்பிலை கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருவிட்டு அடுத்து இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் கண்ணுக்கு தெரியாத நிறைய தூசிகள் இருக்கும். அடுத்து இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக துடைக்கணும். ஒரு கிச்சன் டவல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ விரிச்சிட்டு இதில் கருவேப்பிலையை போட்டுட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே போயிடும்.
அடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு இதில் நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கும்மலாக போடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா பரப்பி பரப்பி விட்டு போட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டு எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போது இதை அவனில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அவனை ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கலாம். மொத்தமாக நான் 1 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நான் பாதி பாதியாக 2 பேட்சுமே போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் எடுத்திருக்க டப்பாவோ பாட்டிலோ ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். அடுத்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கிச்சனில் கவுண்டர் டாப்லேயோ இல்லை உங்கள் கபோர்ட்லேயோ வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் சரி இதிலேருந்து ஒரு இலை கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. ஸோ நிறைய வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அடிக்கடி கிடைக்காது, எப்பயாவது தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். கிரேசி டு ஹார்டஸ்ட் பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்த ரிவ்யூக்காக நமக்கு ஹிஜாப் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஹிஜாப். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹிஜாப்னு சொல்லலாம். இதோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிகிற இடத்துல நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க் இருக்குது. ஸோ ஜமிக்கெல்லாம் வச்சுருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஒரு நீட்டான லுக் கொடுக்கும். அடுத்து இந்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா லைட் மரூன் கலரில் இருந்தது, ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த ஹிஜாபில் நல்ல ஒரு கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹிஜாபில் முடிகிற இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஆனால் இதில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு இந்த கிளிட்டர் ஒர்க் இருக்குது. ஸோ இதை நம்ம மேல் பக்கமாக வச்சு போட்டோன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். நல்ல ஒரு நீளமான ஹிஜாப், இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ரீம் கலர் ஹிஜாப். இது நான் முன்னாடி காட்டின அதே மெட்டீரியல் தான், ஆனால் இதில் கிளிட்டர் ஒர்க் இந்த ஹிஜாப் முடிகிற இடத்துல மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கிராண்டான லுக்கெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். எல்லா கலர் அபாயாக்குமே இது உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லைட் ஆரஞ்சு கலர். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது க்ரஷ்டு மெட்டீரியல், அதே மாதிரி நல்ல நீளமாக இருக்குது. ஸோ சுற்றி சுற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல் கவரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த ஹிஜாபோட குவாலிட்டியும் சரி ஃபினிஷிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. இவங்க கிட்ட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதே சமயம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி சொல்லுங்கன்னு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானதும் கூட, பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுக்கு பார்க்கலாம். இங்கே நான் 30 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இந்த பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். கையில் நம்ம லைட்டாக அழுத்தினாலே போதும் மேஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டேட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வதக்க வதக்க இது சூடாகும் போது இந்த டேட்ஸ் நல்ல இலகி லூஸாகும். நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டன் ரைஸின் எடுத்திருக்கேன். இதிலே கருப்பு திராட்சை இருக்கும் தெரியுமா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட அந்த கருப்பு திராட்சை தான் ரொம்ப சத்தானது. அது இருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுப்பட்டு பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம்.
கொஞ்சமாக கட் பண்ண பாதாம், கட் பண்ண முந்திரி, அப்புறம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸ்டவ் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதில் அளவுகள்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்தந்த நட்ஸு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இதில் நீங்கள் வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆலி விதைகள் இல்லை பூசணி விதைகள் இந்த மாதிரி எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம். ஆறுறதுனா ஃபுல்லாக ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடில் வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வந்து ஒரு நெய் தடவுன பிளேட்டில் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆடி யூனிராப்போட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம நெய் தடவ வேண்டியதில்லை, ஒட்டாமல் சூப்பராக வரும். இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தான் பிசையணும். இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். ஒரே மாதிரி ஷேப்பில் இருந்ததுன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுக்கறதுக்காக குக்கி கட்டர் இருக்கும் தெரியுமா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உள்பக்கம் மட்டும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி நம்ம வேறு வேறு ஷேப் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின ஸ்வீட் மாதிரியே இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 3 ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா கசகசா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெளியில் கோட்டிங் கொடுக்கும்போது இது பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பேரிச்சம்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சத்தானது. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஆடி யூனிராப்போட பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.